நட்புகளே, உங்கள் லதாங்கி இன்றைய பதிவாக பார்க்குறது பெண்கள் பற்றியது தான். பெண்கள் பாருங்க, இப்போ அண்மையில் கூட நேற்றைய தினமோ முந்தைய தினமோ போய்கொண்டிருக்கு நியூஸ்களில். ஒரு பெண் கற்கோவளம், அதாவது வெராத்துப்பள பகுதியில் 3 பிள்ளைகளின் அன்னை மூடிய அதாவது கிணற்றை சுற்றி இருக்குது தானே கம்பி நெட், அந்த மூடிய அதுக்குள்ளே சடலமாக மீட்கப்பட்ட நியூஸில் போய்கொண்டிருக்கு. அது கொலையா தற்கொலையா என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அது விசாரணையில் தெரிய வரும். ஆனால் இந்த பெண்களுக்கு ஒரு டோர்ச்சர் இப்போ கூடிக்கொண்டே போகுது. சரியா, பெண்களுக்கு டோர்ச்சர் கொடுற காரணம் நான் மீடியாக்கள், பத்திரிகைகள், தொலைக்காட்சி சீரியல்கள் என்று நான் அடித்து சொல்லுவேன். ஏனெண்டா நான் அனுபவ வாயிலாக இந்த ஒரு உண்மைக்காகத்தான் நான் இப்படி ஒரு கிளர்ந்தெழுந்து கதைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அண்மையில் ஒரு இடத்துல, ஒரு வீட்டில் நான் பக்கத்தில் காது கொடுத்து கேட்ட ஒரு கதை விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு முரண்பாடு வருகிறது, அவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடக்கிறது. அப்போது அந்த கணவன் சொல்கிறார், உன்னை வெட்டுவேன், சரியா, உன்னை வெட்டுவேன். எப்படி பத்திரிகையில் எல்லாம் போடுறாங்களில்ல, வெட்டி போட்டு சிறைக்கு போகிறோமெண்டு, அதால் அந்த பத்திரிகையில் போகிற மாதிரி வெட்டி போட்டு சிறைக்கு போவேன்ன்ற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போ எனக்கு அது இங்கே எவ்வளோ தூரமெண்டா அவைகளுக்கு அது ஒரு உந்துதலாக இருக்குது. இப்போ பத்திரிகையில் வர செய்தி அவர்களுக்கு ஒரு உந்துதலை கொடுக்குது, சரியல்ல? இப்போ இல்லையண்டா அவர்கள் அப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த அவர் மனைவியோட சாதாரண ஒரு பிரச்சனைக்கு உன்னை வெட்டுவேன், கொத்துவேன், வெட்டி போட்டு ஜெயிலில் போவேன், பேப்பரில் வார மாதிரி நடக்கும் என்று சொன்னால் அது அவைக்கு ஒரு கொடுக்குது, ஊக்கத்தை கொடுக்குது. அது மாதிரி சீரியலில் வர்ற பிரச்சனைகளோட ஆண்களுக்கு அது ஒரு ஊக்கத்தை கொடுக்குது. இப்போ இதற்கு முன்பு கூட ஒரு புனித நகர் பகுதி அங்காலே ஒரு 2 ஆணையும் பெண்ணையும் வெட்டி கொலை செய்த சம்பவம் கூட இருக்குது. அப்போ என்னன்னு சொன்னால் இதெல்லாம் அந்த மிலேச்சத்தனமே போய்கொண்டிருக்கு. என்ன மனித, அப்போ இப்படியெல்லாம் நடந்தால் உலகம் அழியுமா இல்லையா? இப்படிப்பட்ட ஆக்களை எப்படி அழிக்கிறதுன்ட்டு உலகமே இப்போ தாளமுக்கம் புயல் கிளர்ந்தெழுந்து இயற்கையை அழிக்குது. சரியா, அந்த காலத்தில் இயற்கை வேதகால மக்கள் தெய்வங்களாக வழிபட்டார்கள். ஏன்? உண்மையாக இயற்கை தான் அவர்களை காக்கிறது. சரியா, இப்போ கடவுள்களை கோயிலை கட்டி கோயில்களே இப்போ தண்ணிக்கு மூழ்கினது எல்லோரும் பார்த்தீங்கள் தானே. நான் என்னென்னு சொல்கிறேன், சமயத்துக்கு புறம்பானவளும் இல்லை என்று சொல்கிற சமய ஆக்கலை ஆன்மீக ரைட் ஏதோ இப்போ அதுக்கு எதிரானவள் இல்லை. ஆனால் உண்மையாக தான் நாங்கள் இயற்கையை வழிபடணும். சரியா, இயற்கையை நான் லதாங்கி இயற்கையை வழிபடுறது உண்மை. அதால் நான் துணிவாக சொல்கிறேன், சூரியவான வணங்குங்க, மரங்களை வணங்குங்க, ஆகாயத்தை வணங்குங்க, பஞ்சபூதங்களை வணங்குங்க. இதுதான் எங்களோட துணைவாறு. சரியா, அதால் தயவு செய்து ஒரு மனுஷரை எல்லாருமே நடக்க பாருங்கப்பா. மனுஷரை கடவுளாக நடக்க வேண்டாம். இப்படி இது இல்லை, இப்படி நிறைய நடந்து கொண்டிருக்கு, நிறைய கொள்ளைண்டு. இப்போ முந்தி இந்தியாவில் தான் சொல்கிறது, அதுதான் நியூஸாக வாரது. இப்போ பார்த்தீங்களா யாழ்ப்பாணத்துக்கு இப்படி நடக்குது. அதில் தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க. அவ்வளோ நல்லதாங்கிக்கு அந்த அண்மையில் நடந்த அந்த கிணற்று சம்பவம் தான் இவ்வளோ சொல்ல வைக்குது. இதுதான் உண்மை. அதோடு நான் அண்மையில் கேட்டுட்டு அதை பதிவாக விடவோணுமென்று யோசிச்சுட்டு, என்னப்பா இந்த மெஸ்ஸு எல்லாத்தையும் எங்காச்சும் விடுதுன்னு சொல்கிறாங்க வந்துட்டு விட்டு நான். ஆனால் கொஞ்சம் யோசிங்க. ஆண்களால் வஞ்சிக்கப்படுற பெண்கள் நிறைய. இப்போ நான் ஒரு குரூப் உருவாக்கினாலே என்னோட நிறைய சேருவாங்க. ஏன்னாண்டா அப்படி என்னோட தொடர்பாடல் நடந்து கொண்டிருக்கு. எல்லா பாதிக்கப்படுற பெண்கள் என்னோட கதைக்கணும். சரியா, கதைக்கணுமெண்டா என்ன, அவர்கள் என்னட்டு ஒரு ஆறுதலை தருறார்கள். எல்லார்ட்டும் எல்லாம் சொல்ல முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெண்கள் கூட்டத்தையும் நான் உருவாக்கலாம் போல இருக்கு. அந்தளத்துக்கு ஆண்களால் துன்புறுத்தப்படுற விஷயம் பெண்களுக்கு நிறைய நடந்து கொண்டிருக்கு. நிறைய. சரியா, அது சில அந்த காலத்தில் ஓகே வாழ்ந்து முடித்தார்கள், சமூகம் சமுதாயம் என்றெல்லாம் பார்த்து. ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் அப்படி வாழ்ந்து முடிக்கவும் மாட்டார்கள். வாழ்ந்து முடிக்க வேண்டிய தேவை கூட இல்லை. அப்படி தான் இல்லை தாங்க சொல்லுவேன். பிடிக்க இல்லையா போய் தனியாக வாழுங்க, திருமணம் செய்யாமலே வாழுங்கண்டு அண்டைக்கிற பதிவு போட்டணும். இதுகளுக்காகத்தான். தேங்க்யூ.